தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அஇஅதிமுக சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாகர்கோவிலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பங்கேற்ற தேர்தல் பரப்புரையில் பங்கேற்றுவிட்டு கோவை செல்வதற்காக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, சீதா செல்லப்பாண்டியன், SP சண்முகநாதன், விளாத்திக்குளம் தொகுதி வெற்றி வேட்பாளர் சத்யா, திருநெல்வேலி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் தச்சை கணேசராஜா மற்றும் பாளையங்கோட்டை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் சையது சம்சுதீன் சுல்தான் ஆகியோர் பூங்கொத்து வழங்கி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை வரவேற்றனர். நீண்ட நாள் சிறையில் இருக்கும் இஸ்லாமியர்களையும் ஏமாற்றியது திமுக என அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடுமையாக சாடினார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் உக்கடம், புள்ளுக்காடு, அன்பு நகர், ஆசாத் நகர், கரும்புக்கடை, குனியமுத்தூர் உள்ளிட்ட பகுதியில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பெருந்திரளான இஸ்லாமியர்கள் குடும்பத்துடன் தங்கள் பேராதரவை தெரிவித்தனர். அவர்களிடையே அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் SP வேலுமணி பேசும்போது திமுகவினர் தேர்தல் நேரத்தில் மட்டுமே வருவார்கள், அதன் பிறகு வரமாட்டார்கள் என சாடினார். அப்போது அங்கு திரண்டிருந்த இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் போதை புழக்கம், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரிக்க காரணமான திமுக ஆட்சியை விரட்டியடிக்க இரட்டை இலைக்கே வாக்களிப்போம் என உறுதி கூறினர். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி வரும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வரும். வருகின்ற போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் திமுக மாதிரி பாதி பேருக்கு தான் கொடுத்தாங்க 1000. அப்படி இல்லை, கண்டிப்பா எல்லா குடும்பத்துக்கும் 2000. அதே போல விலைவாசி கடுமையாக உயர்த்திட்டாங்க. கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க இப்போ? அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈடு செய்ய ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000. யார் யாருக்கு வீடு இல்லையோ, ஒரே குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் வசிக்கிறீங்களோ, அதே போல யார் யாருக்கு இடம் இல்லையோ இடம் வாங்கி வீடு கட்டி தரப்படும் எடப்பாடி அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டத்துக்கு ஒன்று சேர்ப்போம் என்று சொல்லி நீங்க எல்லாம் இரட்டை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். சொத்து வரி அதிகமாயிருச்சு, விலைவாசி அதிகமாயிருச்சு, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க? இதெல்லாம் திமுக தான் அதிகம் பண்ணிருக்காங்க, நம்மளாம் அதிகம் பண்ணல. கள்ளக்குறிச்சி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சு ராஜீவ்காந்தியை ஆதரித்து கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை விந்தியா மக்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தியாக துர்கம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் விந்தியா அஇஅதிமுகவின் முத்தான நலத்திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்துரைத்தும் விடியா திமுக ஆட்சியின் அவலத்தையும் தோலுரித்து உரையாற்றினார். தமிழ்நாட்டுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல இன சண்டை இருந்ததா, மொழி சண்டை இருந்ததா, ஜாதி சண்டை இருந்ததா, மத சண்டை இருந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? கள்ளச்சாராயம் காட்சி வித்தாங்களா? எந்த கொடுமைகளும் இல்லாம அமைதி பூங்காவா இருந்தது தமிழ்நாடு. அந்த காட்சி தமிழ்நாட்டுக்கு வரணும்னா நம்ம அம்மாவோட ஆட்சி வரணும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில் உள்ள அவரைக்காடு ஊராட்சியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தோர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். அஇஅதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான OS மணியன் முன்னிலையில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி அஇஅதிமுகவில் இணைந்தனர். அஇஅதிமுகவில் இணைந்தவர்களுக்கு கழக வேட்டியும் பெண்களுக்கு புடவைகளையும் வழங்கி முன்னாள் அமைச்சர் வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வெற்றி வேட்பாளர் தேர்போகி பாண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காரைக்குடி தொகுதிக்குட்பட்ட கழனிவாசல், புதுரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமமுக வெற்றி வேட்பாளர் தேர்போகி பாண்டி அஇஅதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அவர் அப்பகுதியில் இருந்த உணவகத்தில் பரோட்டா போட்டு பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் உடனிருந்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குனியமுத்தூர் பகுதியில் அவருக்கு ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் மற்றும் விஜய் கட்சியினர் மாலை அணிவித்து உற்சாக ஆதரவளித்தனர். முன்னதாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு வழிநெடுக மலர் தூவி பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி,
திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஏர்போர்ட் விரிவாக்கம் உள்ளிட்ட திட்டங்கள் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். எந்த திட்டமெல்லாம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, சகோதரிகளை பாதுகாப்பு. நம்ம கோயம்புத்தூர்லயே ஒரு சகோதரிக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க. இன்னைக்கு அதே போல விளாங்குறிச்சி ரோட்டில் நம்முடைய சரவணப்பட்டியில் ஒரு பெண்ணை எரிச்சு கொலை பண்றாங்க. போலீஸ் உடனே அங்கே போய் அதை மறைச்சு ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு வர்றாங்க. எப்படி சட்ட ஒழுங்கை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு கோவை மாவட்டம் இவ்வளவு மோசமாயிடுச்சு. பெரியவங்களை வெட்டி கொள்றாங்க, வெறும் 4000. ஆகவே இதெல்லாம் மாற வேண்டும். அதிமுக ஆட்சி உறுதி, கண்டிப்பாக மீண்டும் பழையபடி திட்டங்கள் தருவோம் சொல்லி இரட்டை. திருச்சிராப்பள்ளி மேற்கு தொகுதிக்குட்பட்ட மார்சிங்பேட்டை, கூனி பஜார், அந்தோனியார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகரன் அஇஅதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசின் அவலங்களையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.